1. இண்டிகோ விமான நிறுவனத்தின் நிறுவனமான இன்டர்குளோப் ஏவியேஷன் அதன் நிதியாண்டின் 4வது காலாண்டு வருவாயை வெளியிட்டு மதிப்பீட்டை விஞ்சியது. லாபம் ரூ. 3067 கோடியாக இருந்தது. இது நிதியாண்டின் இதே காலாண்டில் பதிவு செய்யப்பட்ட ரூ. 1894 கோடியுடன் ஒப்பிடும்போது 61.89% அதிகமாகும். இது செயல்பாடுகளிலிருந்து வருவாய் ரூ. 22,151 கோடியாக உயர்ந்துள்ளது. இது முந்தைய நிதியாண்டின் 4வது காலாண்டில் பதிவு செய்யப்பட்ட ரூ. 17,825 கோடியிலிருந்து 24.27% அதிகமாகும். 2. இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி சேவை நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் (டிசிஎஸ்) புதன்கிழமை அரசு நடத்தும் தொலைத்தொடர்பு நிறுவனமான பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் (பிஎஸ்என்எல்) இலிருந்து சுமார் ரூ. 2,903 கோடி மதிப்புள்ள கூடுதல் முன்பண கொள்முதல் ஆர்டரை பெற்றுள்ளதாக அறிவித்தது. இந்த ஆர்டர் நாடு முழுவதும் அதன் 4G மொபைல் நெட்வொர்க்கை விரிவுபடுத்த பிஎஸ்என்எல் மேற்கொண்டுள்ள முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். 3. மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த காலாண்டில் அரசுக்குச் சொந்தமான பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் அதன் ஒருங்கிணைந்த நிகர லாபம் 11% உயர்ந்து ரூ. 8,357 கோடியாக உயர்ந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அதிக வட்டி வருமானம். முந்தைய நிதியாண்டின் இதே காலாண்டில் நிறுவனம் ரூ. 7,556 கோடி நிகர லாபத்தை ஈட்டியதாக ஒழுங்குமுறை தாக்கல் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4. டிரைடென்ட் லிமிடெட் புதன்கிழமை தனது நிதியாண்டின் 4வது காலாண்டு வருவாய் அறிக்கையை ரூ. 133 கோடி லாபத்துடன் வெளியிட்டது. இது நிதியாண்டின் இதே காலாண்டில் பதிவு செய்யப்பட்ட ரூ. 59 கோடியுடன் ஒப்பிடும்போது 126.10% அதிகரித்துள்ளது. 5. அதானி கிரீன் எனர்ஜி ஏஜிஎல் அதன் முழு உரிமையாளரான அதானி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி 57 லிமிடெட் குஜராத்தின் காவ்டாவில் 187.5 மெகாவாட் உற்பத்தி செய்யும் அதிகரிக்கும் சூரிய மின்சக்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அறிவித்தது. 6. எண்ணெய் விலைகள் புதன்கிழமை 1% அதிகமாக உயர்ந்தன. ஜூலை மாத டெலிவரிக்கான பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 86 காசுகள் அல்லது 1.32% உயர்ந்து ஒரு பீப்பாய்க்கு $66.24 ஆக உயர்ந்தது. அதே நேரத்தில் அமெரிக்க மேற்கு டெக்சாஸ் இடைநிலை WTI கச்சா எண்ணெய் விலை 90 காசுகள் அல்லது 1.45% உயர்ந்து $62.93 ஆக உயர்ந்தது. 7. விமான போக்குவரத்து தேவை அதிகரித்து வரும் நிலையில் ஏப்ரல் மாதத்தில் இந்திய விமான நிறுவனங்கள் உள்நாட்டு வழித்தடங்களில் 143.6 லட்சம் பயணிகளை ஏற்றிச் சென்றன. இது முந்தைய ஆண்டை விட 8.45% அதிகம். உள்நாட்டு சந்தை பங்கைப் பொறுத்தவரை இண்டிகோ 64.1%துடன் முதலிடத்திலும் அதைத் தொடர்ந்து ஏர் இந்தியா குழுமம் 27.2%, ஆகாசா ஏர் 5% மற்றும் ஸ்பைஸ்ஜெட் 2.6% ஆகியவை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் DGCA சமீபத்திய தரவுகளின்படி உள்ளன. 8. அசாம் அரசு நடத்தும் தேயிலைத் தோட்டங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கான தினசரி ஊதியத்தை ரூ. 220 லிருந்து ரூ. 250 ஆக உயர்த்தி அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வருவதாக அறிவித்துள்ளது. 9. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு EPFO மார்ச் 2025 இல் சுமார் 7.54 லட்சம் புதிய சந்தாதாரர்களைச் சேர்த்துள்ளது. இது பிப்ரவரி 2025 ஐ விட 2.03% அதிகரிப்பையும் மார்ச் 2024 உடன் ஒப்பிடும்போது ஆண்டுக்கு ஆண்டு 0.98% வளர்ச்சியையும் குறிக்கிறது என்று தொழிலாளர் அமைச்சக அறிக்கை தெரிவித்துள்ளது. 10. ஜூலை 1 முதல் இந்திய ஏற்றுமதியாளர்களால் அனுப்பப்படும் காபி ஐரோப்பிய ஒன்றிய காட்டழிப்பு ஒழுங்குமுறை EUDR விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும் என்று ஐரோப்பிய வாங்குபவர்கள் வலியுறுத்தத் தொடங்கியுள்ளனர்.